எதுக்கு நானும் போய் வரேன். ஐயா அம்மா ஐயா ஐயா வந்து இல்லைன்று முதல் மந்தி கௌதம் கேக்குறது கால இல்ல யாரு அண்ணன் சரி இப்ப பாரு வாய்க்கு நல்ல இப்ப பாரு கூட பாரு அது எனக்கு அடிக்கிறானுங்க எனக்கு இல்லடா அண்ணா நீ அடிக்கிறாட்டு கோபட்டியா நான் வருவது தண்ணி ஊத்திருந்தேன் தண்ணி ஊத்திருந்தேன்னு வருவது அடி வாட மாத்தட்டு வட்டுட்டாங்க நீ வாங்கியே கொடுக்கல வாங்கியா கொடுத்துருமா வர தப்பு தானே வாங்கி ஐயா தப்பி வாங்கி கொடுக்கல கொடுக்கலையா இடத்துக்கு கேடு போட்டு அடிச்சான் எதுக்கு அடிக்கிறான்னு எனக்கு இல்லடா அவனை சொல்றான் அவனை கேடு போட்டு அவனை பார்க்காம கூடாது கேடு போட்டியா உங்க முட்டைங்களா சொந்த முடிதானுங்களா சொந்த முடிதானா என் முட்டையால செய்யும் முட்டை முடிக்கலாம் அவன் கண்ணி தப்பா சொல்லிருப்பான் தூங்கிட்டான்னு பொண்ணுட்டேன் சவுண்ட் இருக்கக்கூடாது என்ன ஊர்றது நீதிமன்றம் அது இல்ல அது நீதிமன்றம் நீதிமன்றம் நம்மளுக்கு ஒரு நாடகக்கார மக்களுக்கு தாய் திருநாளாக வேண்டும் நண்பா ஆடாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் நம்மளை போல வாலிபர்களும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் திரு கண்ணூர் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நாடகமானது அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள் ஒரு மாரியம்மன் திருவிழா பட்டால் தெருக்கூத்து திரளானது தெருக்கூத்து ஒன்று விட வேண்டுமா? ஊருக்கு அந்த ஊருக்கு பிடி பிள்ளை தூணியா எதுவோ இருந்தாலும் அது நீங்கும் என்று சொல்லி இப்படி தெருக்கூத்தாக விடுகிறார்கள். அதற்காக இங்க அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் தாய் தண்டவர்களுக்கும் வரவேற்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கஷ்டம் தொட்டாங்க சார் சொல்லு லேடி சொல்லல ஆமா என்ன வரக்கூடாது இது வராது நான் மேடம் விட்டு வந்திருக்கிறானே நான் யாரு யாரு நான் எப்பேர விட்டு பேரு என்ன சொல்றான் சிகாலப்பா என் புத்தி உள்ள வந்துரு புடிச்சு கூட வாயில் வச்சிருப்பேன் என் பல்லழகையும் என் மூக்கழகையும் என் முடியழகை பார்த்து முடியலையை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கிறது மகாராஜா பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு மின்னுதுங்க பல்லு புண்டை எங்க பள்ளிச்சு 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 துணியில எப்படி மின்னுதுங்க அப்படி என் புத்தி உள்ள வந்துரு சிறப்பாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நான் நடுவிட்டு வந்திருக்கிறானே நான் யாரு நான் எப்பொழுதுக்கு சேர்ந்தவன் அவையன்று தெல்ல தெளிவாக்க சொல்லுங்க பேரு என்ன போடு என் பேர் என்ன நண்பா சுயமாவரி வண்டனிது வாழ்வாருக்குரிய 6,60,000 அரைக்கர்களாய் பிறந்து என் பெயரை கேட்டால் கண்டவர் கலங்குவார், பார்த்தவர்கள் பயப்படுவார்கள். என் பெயரோ காலகை அரசன் என்றே இல்லை. என் மந்திரி ஆடுவான், என் மந்திரி ஆடுவான் புத்தியுள்ள மந்திரி என்ன நினைச்சு இவனோ வானப்பிரயோகம் செய்கிறான் என்று என்ன விட்டாய் நானே மானுங்க மேல. ஐயோ உங்க கூட நீதி வரத்தில் தான் நீ ஜாகிரதை
எனக்கு தெரியும். ஏய், நாடக வச்சிருக்கோம். ஏய், என் பெயரோ காலகையை அரங்கராய் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி போறீங்க? தாய் தந்தையர் யாரு? ஒரு தாய் அங்கத்தில் பிறந்தேனா? எங்க அப்பா யாரு? எங்க அம்மா யாரு? யாரு உங்க அப்பா உங்க அம்மா? யாரும் ஒப்பேங்க அம்மா. இல்ல மகாராஜா 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 என்ன? பிறந்தது எப்படி பிறந்தீங்க? அதான் மட்டும் தாய் தந்தையர் யாரு அப்படின்னு விளக்கமா சொல்லுங்க. இல்ல நான் வரும்பொழுது மட்டும் வேற வேலைக்காரன் வந்தானா யாரும் வாயா மாமா அப்படின்னு நான் கேட்பேன். ஏடா ஆமாடக்கார புள்ள அப்படி கேட்க நான் எப்படி வருந்தேன்? எப்படி வருந்த? எங்க அம்மா யாரு? யாரு? என் தந்தை யாரு? யாரு யாரு உங்க தம்பி? அப்படி என்று கேட்கிறார். அப்படி கே என் தந்தையோ காசிப்பா மகாரிஷி அரைக்கர்கள் கோடி அனவதனாயிரம் அரைக்கர்களை சிதைக்க வைத்து இப்படி காசிப்பா மகாபலிக்கு பிறந்த என் பெயரோ காளையை அரங்கனாய் இருந்தாலும் நான் ஒருவனாய் பிறந்திருக்கிறேன். யாராவது கூட பிறந்திருக்கிறாங்களா? என் கூட பிறந்தது யாரு? யாரு அப்படி என்று கேட்கிறான். ஆமா, யாருக்கு தம்பி இருக்கிறாங்களா? அக்கா இருக்குதா? தங்கச்சி இருக்குதா? அண்ணா இருக்கிறாங்களா? எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இல்ல நீங்க ஒருவனா பிறந்திருக்கிறீங்களா? அப்படி என்று கேட்கிறான். ஆமா. ஏண்டா வாயலங்க ஏண்டா மகாராஜா மகாராஜா நான் ஒருவனா பிறந்திருக்கிறான். என் கூட யாராவது பிறந்திருக்கிறாங்களா அப்படி என்று கேட்கிறாய். அறிவிக்கிறேன்டா.
தம்பியாகிய ஓய், என் வயவா கலவையே இருந்தாலும் என் தம்பியோடு இராத கவசங்கள். ஓஹோ, ஆ, ஆ, நான் அடைந்ததாக சென்று என் தம்பியை சீக்கிரம் அழைக்குவா. ஆ, ஆகட்டும். ஆ, எப்படின்றா? விபதமாக. எப்படிடா? இந்த அரக்க இப்ப யாரு வருகிறார்? உபகாத அரக்கை வருகிறார். அவனுக்கு மேல வந்து